வெல்கம் டு யாழினி சத்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். நைட் டிஃபனுக்கு தோசைக்கு தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலை, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, 4 வரமிளகா, பூண்டு 3, புளி, இஞ்சி ஒரு துண்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வாங்க. ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் உளுந்தம்பருப்பு 2ஐயும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட பச்சை மிளகா, வரமிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுக்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட இப்போ தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் நல்லா வதங்கி வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நான் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்காக நான் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தாளிப்பை சட்னி கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு தக்காளி சட்னி ரெடி. தோசை கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையான தக்காளி சட்னி ரெடி. மறக்காமல் யாழினி சத்யா சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.